இந்த பணம் ஒரு விபச்சாரி. என்னிடமும் வாழ்கிறாள், அதே சமயம் அந்த அன்னக்காவடியிடமும் போய் சேருகிறாள். சி 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 சி. இந்த பணத்திற்கு பத்தினியாகவே இருக்க தெரியாது போல இருக்கிறது. வாழ்ந்தா நோட்டு மெத்தில பெறணும், இல்லன்னா கண்டிக்கிழமை பிளாட்பாரத்துல போய் நிக்கணும். காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியுமப்பா. எது தெரிஞ்சாலும் தெரியலனாலும் பணம் சம்பாதிக்க முதல்ல தெரிஞ்சுக்கோ. இல்லன்னா இந்த உலகத்துல நீ மனுஷாள் கூட்டத்துல வாழ முடியாது. சரி, இந்த காலத்துல பணம் இருக்கிறவன் தானே பகவான். கோடீஸ்வரன் சும்மாவா சொன்னா? கோடி ரூபாய் இருந்தா ஈஸ்வரனுக்கு சமானமானவன், அதான் கோடீஸ்வரன். கையில காசு இல்லாம 1000 தான் நேர்மை நாணயத்தை பத்தி பேசினாலும் இந்த உலகம் நம்பாது. 4 பேர் மதிக்க வாழணும்னா இந்த நாணயத்தை தேடித்தான். கொடுக்கிறவங்களும் வாங்குறவங்களும் என்னைக்குமே நாணயத்தை மறக்க கூடாதுங்கிறதுக்காகத்தான் காசுக்கே நாணயம்னு பேர் வச்சிருக்காங்க. இல்ல, கைக்கு கை மாறும் பணமே உன்னை கைப்பற்ற நினைக்குது மனமே. குழம்பிய குட்டையில் முகம் தெரியாது, குழப்பமான உள்ளத்தில் நியாயம் தெரியாது.